அன்புள்ள குழந்தைகளை, இன்று குறள் நீதிக்கதை. அதாவது, ஒரு மனிதன், அது மாணவனாக கூட இருக்கலாம், சின்ன விஷயம் ஏற்பட்ட கூட அதுக்கெல்லாம் போய் மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சாதனைகள் பண்றாங்க இல்லையா? எப்படி எல்லாம் சாதனைகள் பண்றாங்க. முரளின்னு ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணுவான், குளிக்க போய் உட்காந்துருந்தான். அம்மா வா குளிச்சு விடு, வா நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னம்மா இன்னும் வராம இருக்கேன். என்ன இந்த பையன் குளிக்க அம்மாவை கூப்பிடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் ஒரு நாள் சைக்கிள்ல போகும்போது எதிர்க்க வந்த லாரியானது மோதி அவன் நண்பன் உயிர் விட இந்த முரளியின் கால்கள் போய்விட்டது. ஒரு கால் தான் போனது, ஒரு கால் நன்றாக. அதனால எல்லாத்துக்கும் கட்டக்கால் வச்சிருந்தா கூட என்ன பண்ண முடியும்? எப்பவுமே நம்முடைய ஒரிஜினல் அந்த உறுப்பு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அதனால இவன் அந்த காலை கைட்டி வச்சுட்டு குளிக்கணும். அம்மா வந்து குளிச்சு விடுவா. இவனால ஒரு காலை வச்சு நடக்கிறது, வேலை செய்யறது கஷ்டம். தனிச்சு தன் மேல ரொம்ப கழிவு இருக்கும். தான் அப்படி இருக்கோமே, தனக்கு யாராவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்ப என்னாச்சு அப்படின்னாக்க, ஒரு எறும்பு வந்து அவனுடைய நன்றாக இருந்த காலை கடிச்சுது. அது கடிச்ச உடனே, அம்மா எறும்பு கடிக்குது, ஓடி வாமான்னா. அப்பா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த காலில் ஊத்துப்பா, எறும்பு விழுந்து ஓடிடும் அப்படின்னா அம்மா. அம்மாவுக்கு கூட என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு, கூப்பிட்டோன்னா வர முடியல. சரி, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்தினான். அது இறங்கி ஓடி தண்ணி நீரோட்டத்தோட ஓடிச்சு. அப்புறம் என்ன பண்ணும், அது திரும்பி வந்தது. திரும்பி இவன் காலில் ஏறித்தம்மா திரும்பவும் வருதுமான். திரும்பவும் தண்ணியை ஊத்துறா அப்படின்னாங்க அவங்க அம்மா. தண்ணியை ஊத்தினான், திரும்பவும் போச்சு, திரும்பவும் அது வந்தது. ஒரு நிமிஷம் யோசிச்சான், இந்த எறும்புக்கு எவ்வளவு விடாமுயற்சி, எவ்வளவு நம்பிக்கை, திரும்ப 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 வந்துட்டே இருக்கு. நான் இவ்வளவு தரம் தண்ணி ஊத்திருக்கேனே, அப்ப கூட அது ஓடலையே. பயந்து எப்படி பயம் இல்லாம பண்றது? இவ்வளவு ஒரு சிறிய உயிரினை அப்படி பண்ணும்போது நான் ஏன் என் மேலேயே தாழ்வு மனப்பான்மையும் தண்ணீரை கப்பட்டு கொண்டு எல்லாரும் உதவி கேட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனசுல உறுதி எடுத்துட்டான். பார்த்தான், இந்த சின்ன எறும்புக்கு இருந்த முயற்சி நமக்கு இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு முடிவெடுத்தான். கடகடன் என்ன பண்ணினா, நாமே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொம்புல தண்ணி எடுத்து கடகடன் குளிச்சான். குளிச்சுட்டு ரெடியா, நான் அம்மா வந்து எட்டி பார்த்தா, என்னடா சத்தம் கேட்குது, குளிச்சிட்டியா? ஆமா. என்ன ஆச்சரியமா பார்த்தா, இல்லம்மா நீ போய் சமையல பாரு, நான் ரெடி ஆகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். சரி, இந்த எறும்பு அவன் வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்தது இல்லையா? அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கைய அகதில்லால் மரம் மக்களாதலே வேறு. உருவத்துல பார்த்தா மனுஷனா இருக்கலாம், அது மரமா இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு முயற்சியும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. மற்றவர்களுடைய இரக்கத்திற்கு நாம் எப்பவுமே இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றார். அப்படி இருந்தா மரத்திற்குத்தான் சமம். மனிதனாக இருந்தால் புத்துணர்ச்சி எப்பவுமே வேண்டுங்கிறார். என்ன குழந்தைகளே, நீங்களும் எதை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் முயற்சியோடு புத்துணர்ச்சியோடு வாழுங்கள்.